தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு இன்றைய தினம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும், இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்க ஆதவ் அர்ஜுனா, புஷி அனந்த், நிர்மல்குமார் போன்ற அனைவரும் இன்னைக்கு வாய் திறந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் போதாமைகளை சுட்டி காட்டியுள்ளார்கள். அதிலும் குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்களும், தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் பேசிய கருத்துக்கள் என்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அப்படி அவங்க என்ன குற்றச்சாட்டை முன் வச்சிட்டாங்கன்னு இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். அதாவது மக்களே, இந்த கரூர் பெருந்துயரம் நடந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டமானது இன்றைய தினம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளும் மாவட்ட பொறுப்பாளர்களும் இந்த பொதுக்குழுவில் கலந்து கொண்டார்கள். இதில் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் பேசிய கருத்துக்கள் என்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய கருத்துக்கள். ஏன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா முடிஞ்சிருச்சு, தாவேக்கால இனிமேல் மீண்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் மற்ற கட்சியை சேர்ந்தவர்களும் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு தாவேகா சார்பில் நடைபெற்ற இந்த பொதுக்குழுவானது அனைவர் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்ல ஆதவ் அர்ஜுனா என்னென்ன பேசியிருக்காருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது மக்களே, ஆதவ் அர்ஜுனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேலை செஞ்சார் எலெக்ஷனுக்கு, 2021 எலெக்ஷனுக்கு. அப்ப அதை மேற்கோள் காட்டி முதல்ல பேசுறாரு. முதல்ல நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் திமுகவுக்கு வேலை செஞ்சதுக்காக நான் மக்களாகிய உங்கள்கிட்ட நான் முதல்ல பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சியாக இருந்தபோது நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாங்க, ஆனா ஆளுங்கட்சியாக வந்த பிறகு இவருடைய நடவடிக்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அந்த 2021 தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளில் வந்தார். மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது, ஊடகங்கள் முழுக்க ட்ரெண்ட் ஆனது அந்த சம்பவம். அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா கருப்பு சிகப்பு கலர்ல இருந்துச்சு. அதை மேற்கோள் காட்டியே பேசுறாரு. அதனாலதான் தளபதி அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு சிவப்பு சைக்கிளில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு, அந்த நன்றி உணர்வு கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டியிருக்காரு. முதல்ல இந்த 3 கருத்துக்களை நம்ம பார்ப்போம். அதாவது மக்களே, ஆதவ் அர்ஜுனா பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு வர்றாரு. அந்த நிறுவனத்தோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சிக்கு தேர்தல் வேலைகளை செய்து கொடுப்பது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விசிகால கூட இருந்தார். விசிகால பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் 2021 எலெக்ஷனுக்கு பயங்கரமா வேலை பார்த்தாரு. அப்ப அந்த வேலை பார்த்ததினுடைய ஒரு விளைவாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. ஏன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி என்பது திமுக என்ற ஒரு தனி கட்சி சிறப்பாக செயல்பட்டதால் மட்டுமே தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் உட்கார வைக்கல. பல்வேறு கூட்டணி கட்சிகளுடைய செயல்பாடுகள் இருக்கு, இது போன்ற அமைப்புகளுடைய செயல்பாடுகள் இருக்கு. அதனுடைய விளைவாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டையில் அமர்ந்தது. இது முழுக்க உண்மைதான். எனவே அந்த வேலை செய்ததற்கு, திமுகவுக்கு வேலை செய்ததற்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன்றாரு. நான் பாவம் பண்ணேன்னு கூட நினைச்சுக்கோங்க, மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மக்களே, எதிர்கட்சியாக இருந்தபோது நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாங்க அப்படின்னு சொன்னாரு. உள்ளபடி எங்களுக்கு நல்லவங்க மாதிரி தான் தெரிஞ்சாங்க. ஏன்னா மக்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் உட்கார வேண்டும் என்று நாங்களாம் மனதார விரும்பணும். அதனாலதான் நம்மளாம் திமுக கொட்டு போட்டோம். ஏன்னா 10 ஆண்டுகளாக அதிமுக, அதாவது ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு, எடப்பாடியார் கையில் கட்சி வந்த பிறகு ஆட்சி முறை சரியில்லை தான். இதனுடைய விளைவாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில உட்காருது. எனவே எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டாங்க, நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாங்க, உள்ளபடியே நல்லவங்க மாதிரி தான் தெரிஞ்சாங்க. ஆனா இப்ப ஆளுங்கட்சியான பிறகு அதிமுக என்னெல்லாம் தப்பு பண்ணதோ அதெல்லாம் இன்னைக்கு திமுக பண்ணிட்டு தான் இருக்கு. இதை யாராலும் மறுக்க முடியாது. இதை சொல்லியிருக்காரு. இதில் குறிப்பாக விஜய் அவர்கள் அந்த சைக்கிள்ல வந்த விஷயம், இதுல ஒரு இன்னொரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம். நடிகர் ரஜித் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாஸ்க் போட்டு வந்த கொரோனா டைம் அப்ப அந்த கருப்பு சிகப்பு கலர்ல அந்த வார் போட்ட மாதிரி இருக்கும் அந்த மாஸ்க். இது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கா மாறிச்சு இந்த சம்பவம். அதாவது இவர் விஜய் அவர்கள் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்தாரு, அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு மாஸ்க் போட்டு வந்தாரு. அப்ப 2 பேரும் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சோசியல் மீடியால பல்வேறு மீம்ஸ்கள் வந்துச்சு. நம்ம அதை பெருசா நம்பல. ஆனா இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா சொல்லும் போது நடிகர் விஜய் அவர்களுமே சிரிக்கிறார். அப்ப உள்ளபடியே அன்னைக்கு திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருப்பார் போல இருக்கு. எனவே அந்த ஒரு நன்றி விசுவாசம் கூட உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு தளபதி அன்னைக்கு, அந்த ஒரு நன்றி கூட உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி மிக கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக குறிப்பா உதயநிதி அவர்களை டைரக்ட் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது ஸ்டாலின் என்ன செய்ய பார்க்கிறாருன்னா,
உதயநிதிக்கு ஒரு போட்டியே இல்லாதது. உதயநிதி அவர்களுக்கு எதிர்காலத்தில் யாருமே போட்டியா இருக்கக்கூடாது, அதற்கான வேலைகளை தான் திமுக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, ஸ்டாலின் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அது மட்டுமல்லாமல் உதயநிதி என்ன பெரிய தியாகியா? உதயநிதி எங்க பார்த்தாலும் உதயநிதி வாழ்க, சட்டசபையில பாத்தீங்கன்னா ஐயா உதயநிதி வாழ்கன்னு சொல்லி கோஷம் போடுறீங்க, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்டிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த தாவேகானுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஓடி ஒளிஞ்சிட்டதா சொல்றீங்க. அப்ப கருணாநிதி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணப்ப ஸ்டாலினே ஓடி தானே போனாரு, அப்ப அது தப்பு இல்லையான்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சு பேசியிருக்காரு ஆதவர்ஜுன் அவர்கள். இதில் மிகவும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், இந்த கோவை மாணவி வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம். இந்த சம்பவத்தை பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல்வேறு நபர்கள் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மிகவும் கீழ்த்தரமாக, கொச்சையாக, அநாகரிகமாக பதிவிடுறாங்க. அதை நம்மளே பார்த்துட்டு தான் இருக்கோம். அதாவது இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் இருக்காருல்ல, அவர் கூட கேட்டிருக்காரு, அந்த பொண்ணு அந்த நேரத்துக்கு அங்க எதுக்கு போச்சு, அது தப்பு நடக்கிற இடம் தெரிஞ்சு எதுக்கு அவங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி மிகவும் ஒரு கீழ்த்தரமான விவாதங்களை வந்து முன்வைக்கிறாங்க. இதை மேற்கோள் காட்டி யாதவர்ஜுனா பேசியிருக்காரு. எனவே இது போன்ற பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர்களாக இருந்து கொண்டு இந்த கோவை மாணவியினுடைய இந்த பலாத்கார விஷயத்தில் பல்வேறு கீழ்த்தரமான விமர்சனங்களை வந்து முன்வைத்து வருகிறார்கள். அதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தானே ஆதரவா நிக்கணும். தலைவர் திருமாவளவன் அடிக்கடி இதான் சொல்லுவாரு, எந்த சூழ்நிலை வந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பதுதான் அறம்னு. இப்ப இந்த கோவை விஷயத்துல பாதிக்கப்பட்டது யாரு? ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு. முதல்ல அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம ஆதரவா இருக்கணும். அவங்க செஞ்சது சரியா தப்புன்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா இப்ப இந்த சுச்சுவேஷன்ல வந்து அந்த பெண்ணை வந்து வசைபாடுறாங்க. அதுக்கு வந்து இப்ப ஒரு காவல்துறை உயர் அதிகாரியே சொல்லியிருக்காரு, அந்த பெண்ணை வந்து விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம இந்த பொள்ளாச்சி இஷ்யூவை பத்தி கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா பொள்ளாச்சி இஷ்யூலே வந்து அவங்க யாரும் கடத்திட்டு போய் அந்த குழந்தைங்களை வந்து கற்பழிக்கல. நம்பி போன இடத்துல வந்து இந்த மாதிரி சீரழிவை பண்ணாங்க பொறுக்கி கும்பல்கள், அதிமுகவை சேர்ந்த பொறுக்கி கும்பல்கள். இது குறித்து ஐயா எடப்பாடி பேசுறாரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கோவை விவகாரத்தை பற்றி பேசுவதற்கு ஐயா எடப்பாடிக்கு தகுதி இல்லை. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக சூழ்ச்சி அரசியல் வந்து எங்களுக்கு தெரியாது. சூழ்ச்சி அரசியல், அதாவது அனுபவ அரசியல்னா சூழ்ச்சியா இருக்காதா, அனுபவ அரசியல் போல இருக்கு. அப்படிப்பட்ட அரசியலே எங்களுக்கு தேவையில்லைன்ற மாதிரி யாதவர்ஜுன் வந்து சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா அவருடைய பேச்சை பார்க்கும்போது தாவேகா இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த கரூர் ஸ்டாம்பேடு நடந்ததுக்கு அப்புறம் தாவேகா எழுந்து வருமா வராதா, இல்ல தாவேகாவினுடைய கதை முடிந்து விட்டதா என்று பல்வேறு நபர்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. இல்ல எங்களுக்கு எண்டு கிடையாது, நாங்க திருப்பி வந்துருவோம், 6 மாசத்துல பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா சவால் விட்டுட்டே போயிருக்காரு. அதற்கடுத்தபடியாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சுகள் தான். அதாவது மக்களே, இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் நடந்த விவாதங்கள், அதாவது நீதியரசர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்களை நோக்கி கேட்ட கேள்விகளை மேடையில் ஒவ்வொன்றாக சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து கிழிச்சிருக்காரு. உண்மையிலே கிழித்து தொங்க விட்டு விட்டார். ஏன்னா அமைதியா இருக்கிறாங்க, தாவேகா வந்து அமைதியா இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக என்னென்ன பேச்சுகளை, எவ்வளவு கட்டுக்கதைகளை, எத்தனை அவதூறுகளை பரப்ப முடியுமோ அத்தனையும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. அந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் விஜய் அவர்கள் பதிலளித்துள்ளார். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவசர அவசரமா இதெல்லாம் பண்ணீங்க, அவசர அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம், அவசர அவசரமாக ஒரு செய்தியாளர் சந்திப்பு, இதெல்லாம் எதுக்கு? அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் உங்கள் தலையில் நறுக்கு நறுக்குன்னு கொட்டினதெல்லாம் மறந்துட்டீங்களா? அதாவது உச்ச நீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் வந்து கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து எந்த ஊடகங்களையும் கேட்கல. அதுவும் குறிப்பாக ஒரு சில ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு வந்து கேட்ட கேள்விகளை வந்து பிரேக்கிங் நியூஸ்ல போயிட்டு இருந்துச்சு. சக்கு சக்கு சக்குன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து தாவேகாவை கிழித்தது, உச்ச நீதிமன்றம் தாவேகாவை கேள்விகளால் துளைத்தது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பான ஊடகங்கள் வந்து பிரேக்கிங் நியூஸாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திமுகவை நோக்கி கேட்ட எந்த கேள்விகளும் பெரும்பாலான தொலைக்காட்சிகள்ல வரல. நடுநிலைன்னா எல்லாத்துக்கும் நடுநிலையா இருக்கணும்ல. அதாவது தாவேகாவை நோக்கி கேட்ட கேள்விகளை மட்டும் அப்படி ஒரு மில்லி செகண்ட்ல போட்டீங்கல்ல, பிரேக்கிங் நியூஸ், தாவேகாவை வந்து நீதிமன்றத்தில் வைத்து கிழித்த நீதியரசர் அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா போட்டாங்க. ஆனால் திமுகவை நோக்கி கேட்ட கேள்விகள் இன்னும் வரல பெரிய லெவல்ல. மேலும் தொடர்ச்சியாக பேசிய விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறாரு, இதெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப நடந்துட்டு இருக்க சம்பவம் பத்தி முதலமைச்சருக்கு தெரியலன்னா 2026 மக்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி உரையை வந்து முடித்தார்.
இப்ப ஒட்டுமொத்தமா இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, தமிழக வெற்றி கழகம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் தமிழக வெற்றி கழகம் மீண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில், இல்ல நாங்க மீண்டும் வருவோம். நிச்சயமாக 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆணித்தனமா சொல்லிட்டு போயிருக்காரு. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது. 2026 தேர்தல் என்பது மிகவும் எதிர்பார்ப்பிற்குரிய ஒரு தேர்தலா இருக்கு. நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன். என்னதான் நடக்க போகுதுன்னு பார்ப்போம். மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.